Sixth term 1 Geography Unit 1 The Universe and the Solar System. இது வரைக்கும் Do You Know Facts நம்ம பார்க்கலாம். First, the study of the universe is called cosmology. Universe பற்றி படிக்கிற படிப்பு பேர் cosmology. Cosmos அப்படின்னா அது ஒரு Greek word. காஸ்மாஸ்லேயே கே மட்டும் போட்டிருக்காங்க. KOS MOS அப்படிங்கிற காஸ்மாஸ்ங்கிற வேர்ட்லேருந்து COS MOSங்கிற காஸ்மாஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதுலேருந்து தான் காஸ்மாலஜி அப்படிங்கிறது வந்திருக்கு. யூனிவர்ஸ் பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் காஸ்மாலஜி. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹைரார்கி ஆஃப் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு எதுக்கடுத்து எது? ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். யூனிவர்ஸ்குள்ளே கேலக்ஸி இருக்கும். கேலக்ஸிக்குள்ளே சோலார் சிஸ்டம் இருக்கும். சோலார் சிஸ்டம்குள்ளே பிளானட்ஸ் இருக்கும். பிளானட்ஸ் பக்கத்தில் சேட்டலைட் ரிவால்வ் ஆகும். இதான் ஹைரார்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எ லைட் இயர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த லைட் இன் அ இயர். ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ ட்ராவல் ஆகும்னு டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறது பேர் தான் லைட் இயர். ஒரு லைட்டு ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் லைட் இயர். அப்போ லைட் இயர் சராசரியாக எவ்வளோ ட்ராவல் ஆகும்னா அதோட வெலாசிட்டி 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு தோராயமாக அதோட வெலாசிட்டி கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. Sound travels at the speed of 330 meter per second. லைட் இயரில் லைட் நமக்கு 3 lakh கிலோமீட்டர் per second ட்ராவல் பண்ணுது. சவுண்ட் 330 மீட்டர் per second ட்ராவல் பண்ணுது. இம்பார்ட்டன்ட் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 1.3 மில்லியன் எர்த் கேன் ஃபிட் இன்சைட் த சன். நம்ம சன்னுக்குள்ளே 1.3 மில்லியன் எர்த்தை நம்ம வைக்க முடியும். ஸோ நம்ம எர்த்து மாதிரியே 1.3 மில்லியன் எர்த்தை சன்னுக்குள்ளே ஃபிட் பண்ணிடலாம். அப்போ நினச்சி பாருங்கள் சன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது பாருங்கள், ஜியோ கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோ கனெக்ட்னா என்னென்னா, அந்த ஏன்ஷியன் தமிழ் நம்ம பிளானட்ஸ் தான் சன்னை சுற்றி வருது அப்படின்னு ஆதி காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க. ரீசெண்டாக டெலஸ்கோப் வந்தக்கப்புறம் தான் சன்னை சுற்றி பிளானட் ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஏன்ஷியன் தமிழில் நமக்கு சன்னை சுற்றி தான் பிளானட் எல்லாமே சுற்றுது அப்படிங்கிறத ஒரு சிறுபான்மாற்றுப்படை பாட்டு மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க. வால் நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இந்த பாட்டு இம்பார்ட்டண்ட். இதில் எதில் இருக்குது? இந்த பாட்டு எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிறுபான்மாற்றுப்படையில். வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சன்னை சுற்றி தான் மற்ற எல்லாமே பிளானட்லாம் சுற்றுது அப்படிங்கிறத சிறுபான்மாற்றுப்படையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு ஒரு டூ யூ நோ ஃபேக்ட் இருக்குது. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் 150 மில்லியன் கிலோமீட்டர். இது இம்பார்ட்டண்ட்டு. சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் இருக்குது. அப்படி பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று பறந்துட்டுருக்கு அப்படின்னா அதோட ஸ்பீட் 800 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கிட்டா அது நம்ம சன்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் ஆகுது. 800 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போனாலே ஒரு ஃப்ளையிங் ஜெட்டுக்கு இல்லை ஃப்ளையிங் ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு சன்னை போய் ரீச் ஆகிறதுக்கு, எர்த்துலேருந்து சன்னை போய் ரீச் ஆகிறதுக்கு 21 இயர்ஸ் ஆகுது. அப்போ சன் ஏர்த்தை விட எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், அதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். Even though Mercury is nearest planet to the sun, Venus is the hottest one. மெர்க்குரி தான் சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹாட்டஸ்ட் வீனஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வீனஸோட அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும். வீனஸில் இருக்க அந்த கேஸஸ்னால் ஃபார்ம் ஆன அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னு சொல்லப்படுற கேஸஸ் நிறையா வீனஸில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கோங்க, அது வீனஸில் நிறையா இருக்கும். இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அளவுக்கு அதிகமாக நிறையா இருக்கனால அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும். அதனால மெர்க்குரியோட கம்பேர் பண்ணும்போது வீனஸ் ஹாட்டஸ்ட் பிளானட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு டூ யூ நோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட். September 24, 2014 மங்கள்யான் சேட்டலைட் இஸ்ரோ மார்ஸுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மிஷன் பேர் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் வேர்ல்டுலேயே 4th மார்ஸுக்கு சேட்டலைட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணது. இந்த மார்ஸ் மிஷனில் மார்ஸுக்கு போனக்கப்புறம் சேட்டலைட் நமக்கு மார்ஸோட அட்மாஸ்பியர் அண்ட் டோப்போகிராஃபியை அனலைஸ் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணும். வேர்ல்டு லெவலில் இஸ்ரோ 4th கண்ட்ரி. ஃபஸ்ட்டு சோவியத் ரஷ்யாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ரஷ்யாவோடது. செகண்ட் நாசா யுஎஸ்ஏவோடது. தேர்ட் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி.
நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ குட் புட் சேட்டன் இன் அ லார்ஜ் இனஃப் ஓஷன் இட் வுட் ஃப்ளோட். சேட்டன் வந்து நமக்கு தெரியும் பெருசாக இருக்கும் அந்த பிளானட்டு. அதை கொண்டு போய் நீங்கள் ஓஷனில் போட்டிங்க அப்படின்னா அது மிதக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறதான் சும்மா, ஓகேவா? கற்பனை பண்ணி பார்க்கும்போது சேட்டனை கொண்டு போய் ஒரு ஓஷனில் போட்டால் அது மிதக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சேட்டன் வந்து மோஸ்ட்லி மேடப் ஆஃப் கேஸஸ். அதில் வந்து நிறையா கேஸஸ் தான் இருக்குது அதிகமாக. அதனால அது என்ன பண்ணுது, வாட்டரை விட லைட்டராக இருக்குது. டென்சிட்டி தெரியும்ல, டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டி எது கம்மியாக இருக்கோ அது வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். டென்சிட்டி எது அதிகமாக இருக்கோ அதுதான் வாட்டரில் மூழ்கும். இப்போ தண்ணி வந்து இப்படி ஒரு டம்ளரில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த தண்ணியோட அளவை விட ஒரு சின்ன பின் எடுத்துக்கோங்க. பின் வந்து ஒரு அயன் பின், சின்ன ஒரு ஊக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊக்கு வந்து தண்ணியோட அளவை விட ரொம்ப சின்னது தான். ஆனால் இதை கொண்டு போய் தண்ணியில் போடும்போது என்ன ஆயிரும், கீழே வந்துடும். ஏன்னா இந்த ஊக்கு, இந்த பின்னோட டென்சிட்டியை விட தண்ணியோட டென்சிட்டி வந்து கம்மி. அதனால இது வந்து உள்ள மூழ்கிடும். அப்படி பார்த்தா சேட்டன் வந்து ஃபுல்லாக கேஸஸ்லேயே மேடப் ஆஃப் ஆயிருக்கனால இது வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியான டென்சிட்டியில் இருக்குது. அதனால வாட்டரில் வந்து மூழ்காமல் மிதக்குது. அடுத்தது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிக்சர். இதில் கிளியராக இல்லை, ஆனால் இந்த பிக்சரில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ரொம்ப வந்து டேட்டாஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நல்லா பைஹார்ட் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் டேட்டா வந்து லாங் டேர்முக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே படிச்சிருங்க. எல்லா நம்பர்ஸும் படிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிக்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். சேட்டிலைட்டே இல்லாமல் இருக்கிற 2 பிளானட் வந்து ஒன்று மெர்க்குரி, இன்னொன்று வந்து வீனஸ். ஸோ சேட்டலைட்டே இல்லாதது வந்து ஃபஸ்ட்டு மெர்க்குரி, இன்னொன்று வீனஸ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட் இருக்கிறது ஜூபிட்டரில் 67 சேட்டலைட்ஸ் இருக்குது. எர்த்துக்கு ஒரே ஒரு சேட்டலைட் தான் இருக்குது, நம்ம சேட்டலைட் தான் மூன். ஒரே ஒரு சேட்டலைட் இருக்குது, நம்ம சேட்டலைட் பேர் மூன். மார்ஸுக்கு மொத்தமாக 2 சேட்டலைட் இருக்குது. இந்த பிக்சரில் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன். சேட்டலைட்டே இல்லாத பிளானட் வந்து 2 பிளானட், ஒன்று மெர்க்குரி, இன்னொன்று வீனஸ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட் நமக்கு ஜூபிட்டருக்கு இருக்குது 67 சேட்டலைட். நம்மளோட எர்த்துக்கு ஒரே ஒரு சேட்டலைட் தான் இருக்குது, அது மூன். மார்ஸுக்கு 2 சேட்டலைட் இருக்குது. ரிமைனிங் கண்டென்ட் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருந்தால் படிச்சுக்கோங்க, சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. We see only one side of the moon always. Why? நம்ம எப்பயுமே மூனோட ஒரு சைடை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம், இன்னொரு சைடு நம்ம பார்த்ததில்ல, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சந்திரயான் 3 லான்ச் பண்ணப்போ கூட சொன்னாங்க நம்ம மூனோட பார்க்காத ஒரு பகுதிக்கு தான் லான்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம எப்பயுமே ஒரு சைடு தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம், இன்னொரு சைடு ஏன் பார்க்கல அப்படிங்கிறத கொஷின். இங்கே என்னன்னா மூன் வந்து ஸ்பின் ஆகுதுல்ல, மூன் ஸ்பின் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமும் அதோட ஆக்சஸில் ஸ்பின்னாக அது எடுக்கிற டைமும் நம்மளுடைய எர்த்து வந்து அதோட ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கான டைமும் வந்து ஒரே டைமாக இருக்குது. இப்போ வந்து சன் இப்படி இருக்குது, நம்ம எர்த் இப்படி இருக்குன்னா இப்படி சுற்றி வந்துட்டுருக்கு அதோட ஆர்பிட். எர்த்தோட ஆர்பிட் இதுதான் அப்படின்னா எர்த் இங்கே சுற்றி வந்துட்டுருக்குன்னா எர்த்துக்கு பக்கத்தில் தான் சேட்டலைட்னா பக்கத்தில் இருக்கும். மூன் வந்து என்ன பண்ணுது, இது போயிட்டுருக்குன்னா இது பக்கத்துலேயே மூணும் போயிட்டுருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே டைமில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அதோட ஆக்சஸில். அதனால தான் நம்ம எப்பயுமே எர்த்து வந்து மூனோட ஒரு சைடவே பார்த்துட்ருக்கோம், ஆப்போசிட் சைடு நம்ம பார்த்ததே கிடையாது. இதான் வந்து இதோட ஆக்சுவல் ஃபேக்ட். ஓகேவா? இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, ஆக்சுவல் ஃபேக்ட். நம்ம என்ன ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோமோ நம்ம ஆர்பிட்டில் அதே சேம் டைமுக்கு தான் நம்ம பக்கத்துலேயே மூணும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால ஆப்போசிட் சைடு நம்ம பார்க்கல. அடுத்து ஒரு ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Imagine you were on the spacecraft traveling at the speed of light from Earth. How long would it take to reach the sun? இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ட்ராவல் பண்ணிருக்கீங்க, லைட் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகுதோ அதே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எர்த்துலேருந்து சன்னுக்கு போய் ரீச் ஆக எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது கொஷின். லைட்டோட ஸ்பீட் 3 lakh km/h பார்த்தோம். அதே ஸ்பீடில் நம்மளும் ஸ்பேஸ் கிராஃப்டில் ட்ராவல் பண்ணால் நம்ம சன்னை போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு சுமார் 4.22 years ஆகுது. இது ரொம்ப அதிகமான வருஷம் தான். அவ்வளோ ஸ்பீடில் போனாலே நமக்கு வந்து இது மறுபடியும் என்ன சொல்ல வராங்கன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல 150 million kilometer டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லைட்டு போகிற வேகத்திலே போனால் கூட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போனால் கூட நமக்கு 4.22 years வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. இஸ்ரோ வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் மூன் மிஷன் சந்திராயன் 1 இந்த இயர் ஆஃப் 2008 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3 பற்றி நான் சொன்னேன் உங்ககிட்ட. நம்ம வந்து மூனில் வந்து லான்ச் பண்ண சந்திராயன் 3. இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு சந்திராயன் 1 வந்து நமக்கு 2008 அந்த மூன் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. The midnight sun is the natural phenomenon that occurs in the summer month in places of north of the Arctic Circle or south of the Antarctic Circle when the sun
remains overhead 24 hours a day. இந்த மிட் நைட் சன் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் சன் தெரியறது. இது நார்த்தில் வந்து ஆர்டிக் சர்க்கிள்லையும் சவுத்தில் அண்டார்டிக் சர்க்கிள்லையும் தெரியற ஒரு நேச்சுரல் ஃபினாமினா அப்படிங்கிறாங்க. அப்போ மிட் நைட் சன்னா என்னன்னா 24 ஹவர்ஸ் ஒரு பகல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 12 ஹவர்ஸ் டேயாக இருக்கும், 12 ஹவர்ஸ் நைட்டாக இருக்கும். ஆனால் 24 ஹவர்ஸுமே டேயாக இருக்குது அப்படின்னா அது மிட் நைட் சன் சொல்கிறாங்க. நார்த்தில் இது ஆர்டிக் சர்க்கிளில் தெரியும், சவுத்தில் அண்டார்டிக் சர்க்கிளில் வந்து இது தெரியுது. இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினாவாக இருக்குது. அடுத்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. The velocity of the earth rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitude at 0 at the pole. ஏர்த்தோட ரொட்டேஷன் வெலாசிட்டி இருக்குல்ல, அது வந்து ஒரு மணி நேரத்துக்கும் இவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஈக்குவேட்டருக்கும் அண்ட் சவுத் நார்த் லேட்டிடியூடுக்கும் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் போல்ஸில் மட்டும் அது 0வாக இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், ஏர்த் ரொட்டேட் ஆகிற அந்த வெலாசிட்டி வந்து ஈக்குவேட்டரில் 1670 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. அதுவே 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தாக இருக்குது அப்படின்னா 845 கிலோமீட்டர் இருக்குது. போல்ஸில் 0வாக இருக்குது. இது ஏர்த் ரொட்டேஷனோட வெலாசிட்டி பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது கிளியராக இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸுங்கிறது செப்டம்பர் 23 வருது. ஜூன் 22 சம்மர் சால்டைஸ். வர்னல் ஈக்வினாக்ஸுங்கிறது மார்ச் 21. வின்டர் சால்டைஸுங்கிறது டிசம்பர் 22. இது ஒரு டைம் ரீட் பண்ணால் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். 22 டேட் பாருங்கள், 22 இங்கே ஒரு 23, இங்கே ஒரு 21. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ரீட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். சம்மர் சால்டைஸுங்கிறது என்ன டேட்டுன்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ ஜூன் 22 அப்படிங்கிறது. வின்டர் சால்டைஸுங்கிறது டிசம்பர் 22. செப்டம்பர் 23 ஆட்டம்னல், மார்ச் 21ங்கிறது வெர்னல். இது ரெண்டுமே ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இம்பார்ட்டன்ட் பிக்சர், இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பெரிஹீலியன் இஸ் த எர்த் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். இப்போ இது ஒரு ஆர்பிட்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எர்த் வந்து சென்டர் பாயிண்ட்டு. நமக்கு வந்து டில்ட் ஆகி இருக்கும் எர்த்து. ஸோ டில்ட் ஆகினா ஒரு பக்கமாக சாஞ்சு இருக்கும். எக்ஸாக்டாக நம்ம சென்டர் பாயிண்ட் லொக்கேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இதான் சன் வச்சுக்கோங்க. இப்போ எர்த்து வந்து ரொட்டேட் ஆகி வந்துட்டு இருக்குன்னா சன்னுக்கு பக்கத்தில் வந்தால் அது பேர் பெரிஹீலியன், சன்னுக்கு தூரமாக போயிட்டா அது ஆப்ஹீலியன். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரியா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு 12 வயசு ஆகுது. அவங்க வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி டைம்ஸ் ஷி வுட் ஹாவ் ரிவால்வ்ட் அரவுண்ட் த சன். 12 வயசான பிரியா எத்தனை டைம் வந்து சன்னை சுற்றி வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எர்த்து வந்து சன்னை அதோட எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கா. அப்போ பிரியாவோட ஏஜை கால்குலேட் பண்ணும்போது 12 டைம்ஸ் அவங்க சுற்றி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சமச்சீர் புக்கில் இந்த கொஷனுக்கு 12 டைம்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 12 வயசான ஒருத்தவங்க வந்து 12 முறை சுற்றி வரலாம். ஏன்னா எர்த்து வந்து அதோட எலிப்டிக்கல் பாத்தில் சன்னை சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் த எர்த் இஸ் நாட் இன்க்ளைன்ட் அட் 23½ டிகிரி ஆங்கிள். ஆல்ரெடி சொன்னேன், எர்த்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்காது, ஒரு பக்கமாக சாஞ்சு இருக்கும். அதான் 23½ டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு எர்த்து. வாட் வுட் ஹேப்பன் டு த எர்த்? ஏன் வந்து இப்படி சாஞ்சிருக்கு? இப்படி சாஞ்சு இல்லாமல் நாட் இன்க்ளைன்டு, சாஞ்சு இல்லாமல் நேராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு சீசன்ஸே இருக்காது. எர்த்து இப்படி சாஞ்சிருக்கனால தான் நமக்கு சம்மர் சீசன், வின்டர் சீசன்ஸ் எல்லாமே ஹேப்பன் ஆகுது. நார்த்தில் சம்மர் இருந்தால் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் இருக்கும். எர்த்து இந்த மாதிரி இன்க்ளைன் ஆகாமல் நேராக இருக்குது அப்படின்னா சீசன்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. லாஸ்ட்டாக ஒரு டூ யூ நோ கண்டென்ட். The Gulf of Mannar Biosphere Reserve in Indian Ocean covers an area of 10,500 square kilometer in an ocean. கடலுக்குள்ள கல்ஃப் ஆஃப் மன்னார்ங்கிறது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ண ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். மொத்தமாக இந்தியாவில் 3 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அதில் ஒன்று தான் கல்ஃப் ஆஃப் மன்னார். இது வந்து நமக்கு 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ஏரியா வந்து இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் ஹார்ட்ஸ் பற்றி எந்த சேனல்லையுமே யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஹார்ட்ஸில் கொடுத்துருக்க கொஷினுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம், என்னெல்லாம் ஆன்சருங்கிறது எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. 6th term 1 Geography Unit 2 Land and Oceans. Do you know content பார்க்குறோம். லேண்ட் கிளாசிஃபிகேஷன் இன் சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் நிலங்களை ஐவகையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி மவுண்டைன் அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியும். முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும், ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும், அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் இட்ஸ் அட்ஜாயினிங் ஏரியாஸ். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், சி அண்ட் இட்ஸ் என்விரான்ஸ். பாலை பாலைவன பகுதிகள். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் கான்டினென்ட்ஸ்
and oceans. First order is continents and oceans. Second order mountains, plateaus and plains. Mountains மலைகள், plateaus பீடபூமிகள், plains சமவெளிகள். Third order valleys பள்ளத்தாக்கு, beach and sand dunes மணல் மேடுகள். மூணு ஆர்டராக நம்ம லேண்ட் ஃபார்மை பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காண்டினென்ட் அண்ட் ஓஷன், செகண்டில் மவுண்டைன், பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ், தேர்டில் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ். The word isthmus means land. ரெண்டு பெரிய லேண்ட் மாசஸ்க்கு நடுவில் இருக்கிற லேண்டாக இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டு வாட்டர் பாடிஸ், லார்ஜ் வாட்டர் பாடிஸ்க்கு நடுவில் இருக்க லேண்ட். அப்போ isthmus அப்படின்னா லேண்டுன்னு அர்த்தம். அந்த லேண்டு ரெண்டு வாட்டர் பாடிஸ்க்கு நடுவில் இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டு லேண்டுக்கு நடுவில் இருக்கலாம். அப்படி ரெண்டு பெரிய லேண்ட் மாசஸ்க்கு நடுவில் இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு பெரிய வாட்டர் பாடிஸ்க்கு நடுவில் இருக்கிற லேண்ட் பேர் isthmus. December 11 International Mountain Day. Important, very important. December 11 International Mountain Day. Next, Dharmaburi Plateau, Coimbatore Plateau and Madurai Plateau are formed in Tamil Nadu. தமிழ்நாட்டில் மொத்தமாக 3 பிளாட்டியூஸ் இருக்குது. தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை பிளாட்டியூ. தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை பிளாட்டியூஸ் ஆர் இன் தமிழ்நாடு. You know the importance of conservation of forest. Do you think conservation of mountains is also equally important? Yes. Mountains வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் 700 மில்லியன் பீப்புளுக்கு கிரேட் ரிசோர்ஸஸை கொடுத்துட்ருக்கு, அவங்க வாழ்கிறதுக்கு வழிவகுக்குது. மவுண்டைன்ஸ் நமக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது? இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ரிசோர்ஸஸ், ஃபுட் அண்ட் வாட்டர். அண்ட் நம்ம பிளானட்டில் இதோட லேண்ட் மாசஸ், மவுண்டைன் மட்டுமே கிட்டத்தட்ட குவார்ட்டர் ஆஃப் த லேண்ட் மாசஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ மவுண்டைன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் for conservation. Next, the plains have been the cradle of civilization from the earliest times. சமவெளிகள், பிளெயின்ஸ் தான் வந்து சிவிலைசேஷன், நாகரீகங்களுக்கு தொட்டிலாக இருக்குது. கிராடல்னா தொட்டில். அப்போ பிளெயின்ஸ் வந்து சிவிலைசேஷன், நாகரீகத்துக்கு தொட்டிலாக இருக்குது. ஏர்லி டைமில் ஃப்ளரிஷ் ஆன சிவிலைசேஷன் எல்லாமே நமக்கு பிளெயின்ஸில் தான் அமைஞ்சிருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இண்டஸ் இன் இந்தியா அண்ட் நைல் வேலி இன் ஈஜிப்ட். Next, erosion is the process of removal of surface material from the earth crust. earthோட crust மேலே இருந்து some surface material ரிமூவ் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் எரோஷன். எரோஷனுங்கிறது அரிச்சிட்டு போகிறது. அந்த ப்ராசஸ் என்ன? சர்ஃபேஸ் மேலே இருக்க மெட்டீரியல் அங்கேருந்து ரிமூவ் ஆகுறது. இந்த எரோடட் மெட்டீரியல் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டெபாசிட் ஆன் த லோவர் லையிங் ஏரியாஸ். எரோட் ஆகி எங்கே போகும் அப்படின்னா வேறு பக்கத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும், இல்லைன்னா லேண்டுக்கு அடியிலேயே போயிட்டு டெபாசிட் ஆயிரும். இப்படி டெபாசிட் ஆகிறது பேர் தான் டெபாசிஷன். டெபாசிட் ஆகுறதுனா அப்படியே படிஞ்சு போகிறது. ஸோ டெபாசிட் ஆயிரும், ஒன்றா டிரான்ஸ்போர்ட் ஆகும், இல்லைனா டெபாசிட் ஆகும். நெக்ஸ்ட், வென் யூ ஆர் வாக்கிங் ஆன் த மெரினா பீச் இன் சென்னை, விச் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் ஆர் யூ ஆன்? நீங்கள் மெரினா கடற்கரையில் நடக்கிறீங்க, அந்த லேண்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா அது எப்படி உருவான லேண்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் ஃபார்ம். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்டு பை த எரோஷன் ஆர் டெபாசிஷன். ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், எரோட் ஆகிறது ஒன்றா டிரான்ஸ்போர்ட் ஆகும், இல்லை டெபாசிட் ஆகும். அப்போ மெரினா பீச்சில் இருக்க லேண்ட் ஃபார்ம் வந்து எரோஷன்னால டெபாசிஷன்னால ஃபார்ம் ஆன ஒரு லேண்ட் ஃபார்ம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லேக்ஸ் அண்ட் வால்கனோஸ். மெரினா பீச் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் விச் இஸ் ஃபார்ம்டு பை த டெக்டானிக் மூமெண்ட்ஸ். Next, if Mount Everest, which is highest peak 8,848 meters, was placed into a Mariana Trench, still there would be 2,146 meters of water left. நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் தான் உலகத்திலே ஹையஸ்ட் பீக் அப்படின்னு பார்க்குறோம். 8,848 meters வந்து சீ லெவல்லேருந்து இது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற மவுண்ட் எவரெஸ்ட்டை கொண்டு போய் பசிபிக் ஓஷனில், இந்த மரியானா ட்ரென்ச் அப்படிங்கிறது பசிபிக் ஓஷனில் இருக்குது. அந்த பசிபிக் ஓஷனில் இருக்க மரியானா ட்ரென்ச்சில் போட்டோம்னா ஸ்டில் நமக்கு 2,146 meters வந்து வாட்டர் நமக்கு மேலே தெரியும். அப்போ மவுண்ட் எவரெஸ்ட்டை விட ரொம்ப டெப்த்தில் அதிகம் இருக்கிறது மரியானா ட்ரென்ச். இங்கே வந்து டெப்த்தை வந்து மீட்டர்ஸில் வந்து நம்ம டினோட் பண்ணணும், சீ லெவலை வந்து மீட்டர்ஸில் டினோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து m⁻⁻ அப்படின்னு எடுக்கிறாங்க. இதுதான் மீன் சீ லெவல். நமக்கு வந்து ஒரு டெப்த்தை மேலே போகிறதுக்கு எப்படி மீட்டர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி சீ லெவலில் கீழே போகிறதுக்கு m⁻⁻ அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், எ ஸ்பானிஷ் நேவிகேட்டர் ஃபெர்டினாண்ட் மெஜிலன் நேம்டு த ஓஷன் பசிபிக் மீனிங் காம் அண்ட் ட்ராங்குவல். பசிபிக் அப்படிங்கிற பேரை வச்சவர் ஃபெர்டினாண்ட் மெலிகன். இவர் யாருன்னா ஸ்பானிஷ் நேவிகேட்டர். இவர் பசிபிக் ஓஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப காமாக ட்ராங்குவலாக இருக்கனால இதுக்கு பசிபிக், அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு. ஸோ பசிபிக் ஓஷனுக்கு பசிபிக்ங்கிற நேம் கொடுத்தவர் ஃபெர்டினாண்ட் மெஜிலன். இவர் ஒரு ஸ்பானிஷ் நேவிகேட்டர்.
நெக்ஸ்ட் இங்கே ஒரு காண்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் பற்றி பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஒன்ஸ் நான் ரீட் பண்ணிடுறேன். த லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் பசிபிக் ஓஷன். இதில் செயின் ஆஃப் வேல்கனோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் கால் ரிங் ஆஃப் ஃபயர். இதோட டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து மெரியானா ட்ரென்ச்சில் 10.994 மீட்டர் இன்டூ சி லெவல். செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து அட்லாண்டிக் ஓஷன். இட் இஸ் இன் எஸ் ஷேப். It is the busiest shipping route from eastern and western hemisphere. Smallest ocean is Arctic. Largest continent in size is Asia. இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரியோட நேம் வச்சு தான் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. இட் இஸ் அ தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன், ட்ரையாங்கிள் இன் ஷேப். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இஸ் ஆஸ்திரேலியா. ரேங்க் 6th in total population of the world. Fourth largest continent is South Africa. அண்ட் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இஸ் அண்டார்டிகா. இது ஒரு ஜஸ்ட் சும்மா படிச்சுக்கிட்டாலே போதும். இம்பார்ட்டண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க் ஸ்டேட் கனெக்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பார்க் பே. இந்தியாவில் பார்க் பே அண்ட் பே ஆஃப் பெங்காலை கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரெயிட் பேர் பார்க் ஸ்ட்ரெயிட். நெக்ஸ்ட் ஒய் ஆர் த ரெட் சி, டெட் சி அண்ட் பிளாக் சி நேம்டு ஸோ. ஏன் இந்த சீக்கெல்லாம் ரெட்டு, டெட்டு, பிளாக்குன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. Red Sea is named after reddish brown blooms of cyanobacterium. Cyanobacterium reddish brown blooms கலரில் இருந்தனால ரெட் சி அப்படின்னு நேம் வந்திருக்கு. பிளாக் சி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டார்க் இன் கலராக இருக்கும். இது வந்து சிவியர் ஸ்டார்ம்ஸ்னால ஃபார்ம் ஆனது. டெட் சிங்கிறது ஹை சாலினிட்டி. ஒரு கடலில் இருக்க வேண்டிய உப்போட அளவு வந்து ரொம்ப அதிகப்படியான செலினிட்டி, அதிகப்படியான உப்பு இருக்கிறதுனால டெட் சி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே எந்த கடல்வாழ் உயிரினமும் வாழாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட். 6 degree channel separates Indra Point and Indonesia. அப்போ 6 degree channel which separates Indra Point and Indonesia. 8 degree channel separates Maldives and Minicoy Island. 9 degree separates Lakshadweep and Minicoy Islands. 10 degree separates Andaman and Nicobar Island. 6லேருந்து 6, 8, 9 and 10 4 கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டு ரிவர்ஸ்லேருந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10 which is separate Andaman and Nicobar. 9 which is separates Lakshadweep and Minicoy Island. 8 வந்து மினிகாய்லேருந்து மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ்லேருந்து மினிகாய். 6 வந்து இந்திரா பாயிண்ட்லேருந்து இந்தோனேஷியா. ஐ ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திரா பாயிண்ட்லேருந்து இந்தோனேஷியா. நெக்ஸ்ட் வென் யூ ட்ராவல் ஃப்ரம் ஜப்பான் டு கலிஃபோர்னியா, அங்கே நமக்கு எந்த ஓஷனை ட்ராவல் பண்ணி போவோம். ஜப்பான்லேருந்து கலிஃபோர்னியா போகிறோம் அப்படின்னா எந்த ஓஷனை நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா பசிபிக் ஓஷனை கிராஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். ஸோ நமக்கு நடுவில் பசிபிக் ஓஷன் தான் இருக்குது. இந்த லெசனில் இவ்வளோ தான் டூ யூ நோ கண்டென்ட். கிளாசரியில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐலாண்ட் தெரியும், தீவுகள். பே அப்படிங்கிறது ஒரு ப்ராடான சி, அது வந்து யூ ஷேப்பில் கட் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்தியா இருக்குன்னா இந்தியாவுக்கு இப்படி சுற்றியும் தண்ணி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே போயிட்டுருக்குமா நாடு நிறையா, அப்புறம் இப்படி கீழே வரும். ஸோ இந்த இடத்த கவர் பண்ணுதா, இதுதான் பே. யூ ஷேப்பில் வாட்டர் அங்கே இருக்குது, ஃபார்மேஷன் வாட்டர் வந்து யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆயிருக்குன்னா விச் இஸ் கால் பே. எ ப்ராட் இன்லெட் ஆஃப் த சி வேர் த லேண்ட் கர்வ்ஸ் இன்வர்டு. ஸோ யூ ஷேப்பில் கவர் ஆகிற லேண்ட் பேர் தான் பே அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்னா 2 கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு பாலம் மாதிரி அமையிறது. எ நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் லிங்கிங் 2 large வாட்டர் பாடிஸ். இதுவுமே தண்ணி தான், பட் இட் இஸ் நேரோலி கனெக்டட் 2 large வாட்டர் பாடிஸ். ட்ரென்ச் அப்படிங்கிறது டீப்பஸ்ட் பார்ட், கடலுக்குள்ளே இருக்கிற டீப்பஸ்ட் பார்ட்டு தான் ட்ரென்ச். பெனின்சுலா அப்படிங்கிறது எ லேண்ட் விச் இஸ் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் 3 sides. திஸ் இஸ் அவர் இந்தியா கவர்ட் பை வாட்டர் ஆன் 3 sides. ஸோ பெனின்சுலா அப்படின்னா 3 பக்கமும் வாட்டரால் இருக்கிறது பெனின்சுலா. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். குவிசஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.